மக்கள் காவலர், தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறைந்திர தலைவர், வன்னியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை நிறுவி வழிநடத்துகின்ற பொதுநல சிந்தனையாளர், எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தின் தலைசிறந்த சமூக நீதி போராளி, மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை அமைப்புகளின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்று தர்மபுரியில் என்னை செயல் தலைவராக நியமித்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் மாவட்டம் மாங்கனி மாவட்டம். மாங்கனியைப் போலவே சேலம் மாவட்ட மக்களின் மனமும் குணமும் இனிமையானவை. நமது வெற்றிகளின் அடையாளமாய் இருப்பதும் சேலத்து மாங்கனி என நினைக்க இனிக்கும் செய்தியாகும். இனமான விழிப்புணர்வில் சேலம் தனித்துவமானது. போராட்ட காலம் என்றால் முன்னிலையில் சேலம்தான். ஐயாவுக்கு பெருமை சேர்க்கும் சேலம் மண்ணில் உங்கள் அனைவரையும் நன்றியோடும் நெகிழ்ச்சியோடும் நான் வணங்குகின்றேன். நாவினிக்க மனமகிழ வாழ்த்துகின்றேன். ஐயா அவர்கள் வயதில் மட்டுமல்ல, அரசியல் அனுபவத்தில் மூத்தவர், முதிர்ந்தவர் என்பதை உங்களைப் போல நானும் தமிழக மக்களும் தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம். நேற்று மருத்துவர் ஐயா அவர்களால் பாமகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நான் ஐயா எதிர்பார்க்கும் தலைமை பண்புகளுடன் கடமையாற்றுவேன் என்பதை உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். சேலம் மாவட்டம் மாம்பழம், இரும்பாலை, சுரங்கத் தொழில் மற்றும் ஜவுளி தொழில் கொடிகட்டி பறக்கும் மாவட்டமாகும். இங்குள்ள இளம்பிள்ளை, சிந்தாமணியூர் ஆகிய ஊர்கள் சின்ன காஞ்சிபுரம் என அறிவிக்கப்பட்டதாகும். இந்த மாவட்டம் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் உழைத்து குடும்பங்களை காப்பாற்றும் மேம்படுத்தும் பெண்கள் கொண்ட மாவட்டமாகும். மிக பெரிய அளவில் பெண்கள் இந்த பொதுக்குழுவில் ஐயா அவர்களை காண வந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொண்டு நமது ஐயாவின் கரங்களை வலுப்படுத்த, பெண்களை வளப்படுத்த எனக்கு ஆதரவு வழங்கிட இவ்வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன். எனது உடன்பிறப்புகளான சகோதரர்களது ஆதரவோடு இந்த பொதுக்குழு நம்மை எள்ளி நகையாடிய எல்லோருக்கும் பாடமாக அமைந்திருக்கிறது. நம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயத்தை ஊர்தோறும் சென்று ஒன்று சேர்த்தவர் நம் ஐயா அவர்கள். அவருக்கு இணையாக எவரும் சுற்றுப்பயணங்கள் மற்றும் சந்திப்பு நடத்தியவர்களோ மற்றும் போராட்டங்களை நடத்தி சிறை சென்ற தலைவர்களோ யாரும் இல்லை. அப்படி பெருமை கொண்ட இயக்கத்தை சிதைக்கும் போக்கை முறியெடுத்ததை இந்த பொதுக்குழு பறைசாற்றுகிறது. நமக்கு கிடைத்த இடஒதுக்கீடு பறிபோய் 3.5 ஆண்டுகள் ஆகிறது. நாம் அதனை போராடி பெற்றாக வேண்டும். அத்தோடு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஐயா வழிகாட்டுகின்ற கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற வேண்டும். நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமுள்ளதாக மாற்றிட நாம் கூடுதலான அரசியல் அதிகாரத்தை பெற்றாக வேண்டும். நாட்டில் பெண்களது உரிமைகளுக்கு பெருந்துணையாக இருப்பதால் மக்கள் ஐயாவை பெண்ணுரிமை காவலர் என்று அழைக்கின்றனர். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் எனக்கு கட்சி பதவி வழங்கியிருக்கின்றார். அவரது நம்பிக்கையை ஏற்ற வகையிலும் நமது கட்சியின் பெண்கள் உள்ளிட்ட அனைவரது நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவேன் என உறுதியளிக்கின்றேன். அண்மையில் மகளிர் மாநாடு நடைபெற்ற பொழுது ஐயாவின் மீது அன்பு கொண்ட பல லட்சம் மகளிர் கலந்து கொண்டனர். அம்மகளிர்கள் அவர் தம் பிள்ளைகள் நல்வாழ்வு பெற மகளிரை ஒருங்கிணைத்து மகளிர் சக்தியாக வளர்ந்தெடுக்க பாடுபடுவேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அவர்களை அறம் சார்ந்த அரசியல் பாதைக்கு வழிநடத்தி துணை நிற்பேன் என்பதையும் உறுதி கூறுகிறேன். உங்களது ஒருங்கிணைந்த சக்தியால் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியை அவர்களை மாற்றிட உழைப்பேன் என்ற உறுதி கூறுகிறேன். நான் கட்சியின் வளர்ச்சிக்கும் ஐயாவின் பாதுகாப்பிற்கும் நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வேன் என்பதை உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறுகிறேன். இங்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது தம்பி அருள் அவர்களும், ராசரத்னம் அவர்களும், நமது குலதெய்வம் ஐயா அவர்கள், தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்களும், பூத்தா அருள்மொழி அவர்களும், தமிழ்குமரன் அவர்களும், எம்பி சதாசிவம் அவர்களும், துரை செந்தில்குமார் அவர்களும்,
செல்வம் ராஜேந்திரன், எம்பி நடராஜன், ரா பச்சமுத்து, லக்ஷ்மணன், தொப்பா கவுண்டர், கேவி துரைராஜ், ராஜமாணிக்கம், பூபதி, செல்வராஜ், வேல்முருகன், வழக்கறிஞர் அருள்ராஜ், முத்து, ராஜா, MC மாரப்பன், NM விஜயராஜா, ராயர், கோவிந்தராஜ், சின்னதுரை, உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.